ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். பிரயாக்ராஜ் போகிறவங்க கூட்ட நெரிசலில் நேற்று தான் 18 பேர் இறந்து போனாங்க. இன்னும் 24 மணி நேரம் முடியலை. அதே டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் அதே பிளாட்ஃபார்மில் இப்போ என்ன நிலவரம்னு பார்ப்போம். இந்த ட்ரெயினும் இந்த கூட்டமும் பிரயாக்ராஜ் போகிறது தான். இதோ நிற்கிறார் பாருங்க சிங்கு. இவர் தான் ஒய்ஃப் அழைச்சிட்டு நேற்றுக்கு ஷாருக் கான் படம் பார்க்க போயிட்டாராம். தொப்பி போடாமல் நிற்கிறார்ல, இவரோட குழந்தை ஆளுக்கு நேற்றுக்கு கல்யாணமாக அதுக்கு போயிட்டாராம். விபத்து நடந்து 18 பேர் செத்த இந்த படிக்கட்டில் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க 2 பேர். இவங்கெல்லாம் நேற்று ஒயின் ஷாப் போயிருப்பாங்களோ? என்ன சிரிக்கிறீங்க? இந்த குரூப்பெல்லாம் நேற்று இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்குமா? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது, இந்த அறிவு நேற்று இருந்திருக்கணும். இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய இழப்பு வந்திருக்காது. 18 பேர் செத்து 10 பேர் ஹாஸ்பிட்டலில் கிடந்த பிறகு தான் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க. என் ரூட்டில் போகிற வர ட்ரெயின்லாம் கண்ணாடியை உடைச்சி பாசஞ்சர்களை தாக்குற வீடியோ சோசியல் மீடியாவில் டெய்லி 10 வந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாளாக அலட்சியமாக இருந்துட்டு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பொறுப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என் ரூட்டில் எல்லா ஸ்டேஷன்லையும் போலீஸை வச்சு ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு போட்டிருக்கு. கும்பமேளாவுக்கு போகிற மக்களும் தெரிஞ்சுற மாதிரி இல்லை. எவ்வளோ கூட நிற்கிது பாருங்கள். போலீஸ் இறங்கணும் பொறுத்து பார்த்தாங்க. இடம் இருந்தால் ஏறி இல்லைன்னா நில்லுன்ட்டு போயிட்டாங்க. மனுஷன் ஏறத்தையும் வழி இல்லை, மூட்டை முடிச்சோட போகிறானுவோம். உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. दूरी बना के रखें. गाड़ी खड़ी हो जाने के बाद आप गाड़ी पे बैठें. இந்த ஸ்டேஷனில் தான் 10 ஏசி போட்டிக்கு கண்ணாடி உடைச்சாங்க. அன்னைக்கு ஒருத்தரையும் காணும். இன்னைக்கு பாருங்க 4 பேர் தடி வச்சுட்டு சுற்றுறது என்னென்னலாம் நடக்குது பாருங்க. எந்த அசம்பாவிதமும் இனிமேல் நடக்காமல் பார்த்துங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.